நண்பர்களே, இன்றும் ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியில் உங்களுடன் எதை பற்றி பேசப் போகின்றேன் பார்த்தீர்களானால், மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதை பற்றி தான் பேசப் போகின்றேன். அண்மையில் மத்திய கிழக்கு நாட்டில் கள்ளச்சாராயம் குறித்து அதிகமான ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 23க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள். இதை பற்றி தான் இன்றைய இந்த காணொலியில் பேசப் போகின்றேன். நண்பர்களே, நீங்கள் மத்திய கிழக்கு நாட்டிற்கு வருவதாக இருந்தால், நீங்கள் ஒரு குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தால் தயவு செய்து வர வேண்டாம். ஏனென்றால் இந்த குடிப்பழக்கம் மத்திய கிழக்கு நாட்டில் முழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்கள் களவாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பது மற்றும் குடிப்பது முற்றிலும் சட்டவிரோதமான செயலாகவே இங்கே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தால் தயவு செய்து மத்திய கிழக்கு நாட்டுக்கு செல்லாதீர்கள். அங்கே அது ஒரு சட்டவிரோதமான விடயம். அதை நீங்கள் அங்கே செய்து உங்களது குடும்பத்தையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்காதீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பம் உங்களை நம்பித்தான் அனுப்புகின்றார்கள். இங்கே வந்து நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குறித்து கண் பார்வை இழப்பது மற்றும் உயிரிழப்பது என்பது மிகவும் ஒரு சோகமான செய்தி உங்களது குடும்பத்திற்கு. இந்த குவைத் நாட்டில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை பார்த்தீர்கள். ஆனால் 200க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள். 23க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரை. அதனைத் தொடர்ந்து குவைத் அரசாங்கத்தினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. போலீசாரின் சுற்றி வளைப்பின் போது 10க்கும் மேற்பட்ட சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையங்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினால் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கின்றது. சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்கள் மற்றும் மது அருந்திவிட்டு வைத்தியசாலையில் இருப்பவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் குவைத் நாட்டிற்கு பயணம் செய்ய முடியாத அளவிற்கு தடை விதிக்கப்பட்டு அனுப்பப்படுவார்கள் என்பது இப்போது அரசாங்கத்தினால் தகவல் வெளியாகிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன்.